வணக்கம் மாணவர்களே, இன்றைய பகுதியில் நாம் 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாடம் 10 பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில்முனைவு தாவரவியலும் 12th botany chapter 10 economically useful plants and entrepreneurial botany இப்பகுதியில் இருக்கக்கூடிய 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் மற்றும் அதற்கான விளக்கங்களை காண இருக்கிறோம். First, one more question. ஒரு மதிப்பெண் வினாக்கள். First question, read the following statement and pick out the right option. Statement 1, pulses are the edible seeds that are harvested from the fruits of poaceae. Statement 2, pulses provide vital source of plant-based protein, vitamins and minerals. Options are, statement 1 is correct, statement 2 is correct, both statements are correct, both statements are wrong. பின்வரும் கூற்றுகளை கவனித்து அவற்றிலிருந்து சரியானவற்றை தேர்வு செய்வோம். கூற்று 1, பருப்பு என்பது போயேசி குடும்பத்திலிருந்து பெறப்படும் விதைகளாகும். கூற்று 2, பருப்புகள் தாவரசார் புரதம், வைட்டமின்கள் மற்றும் கனிமங்களை வழங்குகின்றன. கூற்று 1 சரியானது, கூற்று 2 சரியானது, 2 கூற்றுகளும் சரியானவை, 2 கூற்றுகளும் தவறானவை. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஸோ இதற்கான விடை வந்து ஆ, கூற்று 2 மற்றும் சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நியூ வேர்ல்டு ஸ்பீசிஸ் ஆஃப் காட்டன். ஆப்ஷன்ஸ் ஆர் காசிபியம் அர்போரியம், காசிபியம் எர்பேஷியம், போத் ஏ அண்ட் பி, காசிபியம் பார்படன்ஸ். பருத்தியின் புது உலக சிற்றினங்கள் காசிபியம் ஆர்போரியம், காசிபியம் எர்பேஷியம், ஆ மற்றும் ஆ அதாவது இரண்டும் காசிபியம் பார்படன்ஸ். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். நியூ வேர்ல்டு ஸ்பீசிஸ் ஆர் காசிபியம் பார்படன்ஸ் அண்ட் காசிபியம் இர்சூட்டம். ஓல்டு வேர்ல்டு ஸ்பீசிஸ் ஆர் காசிபியம் ஆர்போரியம் அண்டு காசிபியம் எர்பேஷியம். ஸோ இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஓல்டு அப்படின்றதுனால ஏல ஸ்டார்ட் பண்ணுறக்கூடிய ஸ்பீசிஸ் நேமும் எர்பேஷியம். ஸோ இப்போ எர்பேரியம்னாலே என்னது ஓல்டு தான் இல்லையா, ஓல்டு ஸ்பெசிமன் தான். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே என்னது ஓல்டு வேர்ல்டு ஸ்பீசிஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, காசிபியம் பார்படன்ஸ், பிகாஸ் காசிபியம் ஆர்போரியம் அண்ட் காசிபியம் எர்பேஷியம் ஆர் ஓல்டு வேர்ல்டு ஸ்பீசிஸ், காட்டன் ஸ்பீசிஸ். ஸோ இதுக்கு சரியான விடை என்பது காசிபியம் பார்படன்ஸ், ஏனெனில் காசிபியம் ஆர்போரியமும் காசிபியம் எர்பேஷியமும் பழைய உலக சிற்றினங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், மேட்ச் காலம் 1. காலம் 1 இஸ் காமன் நேம் வித் காலம் 2. காலம் 2 இஸ் பொட்டானிக்கல் நேம் and select the correct option from the given quotes. So column 1, holy basil, Indian gooseberry, william, wild grape. Column 2, Aegil marmelos, Ocimum sanctum, Cissus quadrangularis, Phyllanthus emblica. There are 4 options. வரிசை 1 என்பது பொதுப்பெயர், வரிசை 2 என்பது தாவரவியல் பெயர். பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. வரிசை 1 துளசி, நெல்லி, வில்வம், பிரண்டை. வரிசை 2 ஏகில் மார்மிலாஸ், ஆசிமம் டெனியூஃப்ளோரம். ஸோ ஆசிமம் டெனியூஃப்ளோரமும் ஆசிமம் சாங்டமும் ஒன்று தான், ரெண்டுமே சேம் நேம் தான். ஸோ சிசஸ் குவாட்ராங்குலாரிஸ், ஃபில்லாந்தஸ் எம்ப்ளிகா. ஸோ இதற்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 விருப்பங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது, அதில் சரியானவற்றை தேர்வு செய்ய வேண்டும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி. That means holy basil is the botanical name of common name of Ocimum sanctum. Indian gooseberry is a common name of Phyllanthus emblica. William is the common name of Aegil marmelos. Wild crab is a common name of Cissus quadrangularis. So Ocimum tenuiflorum என்பது துளசியினுடைய தாவரவியல் பெயர், Phyllanthus emblica என்பது நெல்லியினுடைய தாவரவியல் பெயர், Aegil marmelos என்பது வில்வத்தினுடைய தாவரவியல் பெயர், Cissus quadrangularis என்பது பிரண்டையினுடைய தாவரவியல் பெயர். ஸோ இதற்கான விருப்பம் இ என்பது சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிரவுண்ட்நட் இஸ் நேட்டிவ் ஆஃப். ஆப்ஷன்ஸ் ஆர் பிலிப்பைன்ஸ், இந்தியா, நார்த் அமெரிக்கா, பிரேசில். வேர்க்கடலையின் பிறப்பிடம் பிலிப்பைன்ஸ், இந்தியா, வட அமெரிக்கா, பிரேசில். ஸோ இதற்கான ரைட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் டி, பிரேசில். ஸோ கிரவுண்ட்நட் இஸ் நேட்டிவ் ஆஃப் பிரேசில். இதற்கான சரியான விடை வந்து பிரேசில்.
வேர்க்கடலின் பிறப்பிடம் பிரேசில் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following millet is rich in calcium and iron? Options are Eleusine coracanna, Setaria italica, Paspalum scrobiculatum, Sorghum vulgare. கீழ்கண்டவற்றில் எதில் கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து அதிக அளவில் உள்ளது? எலுசின் கோரக்கானா, செட்டாரியா இட்டாலிகா, பஸ்பாலம் ஸ்க்ரோபிகுலேட்டம், சொர்க்கம் வல்கேர். இதுக்கான எக்ஸ்பிளேஷன் பார்ப்போம். எலிசின் கொரக்கானா, the common name is finger millet or ragi. It is rich in calcium. Setaria italica, the common name is foxtail millet. It is rich in protein, carbohydrate, vitamin B, vitamin C, potassium and calcium. Paspalum scrobiculatum, the common name is kodo millet or cowgrass. It is rich in fiber, protein and minerals. Sorghum vulgare, common name is sorghum or broom corn. It is rich in calcium and iron. Eleusine coracanna, அவருடைய பொதுப்பெயர் வந்து கேழ்வரகு. இதில் கால்சியம் நிறைந்துள்ளது. சிட்டேரியா இட்டாலிகா, இதனுடைய பொதுப்பெயர் வந்து திணை. இதில் புரதம், கார்போஹைட்ரேட், விட்டமின் பி, விட்டமின் சி, பொட்டாசியம் மற்றும் கால்சியம் மிகுந்துள்ளன. பஸ்பாலம் ஸ்க்ரோபிகுலேட்டம், இதனுடைய பொதுப்பெயர் வந்து வரகு. நார்ச்சத்து, புரதம் மற்றும் கனிமங்கள் நிறைந்தது. சொர்க்கம் வல்கேர், சோளம், இதனுடைய பொதுப்பெயர் வந்து கால்சியம் மற்றும் இரும்பு சத்து அதிக அளவில் உள்ளது. The correct answer is option D, சொர்க்கம் வல்கேர். சரியான விடையானது சொர்க்கம் வல்கேர். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின், 2 மதிப்பெண் வினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த நியூட்ரியன்ஸ் provided by cereals? The nutrients provided by cereals include carbohydrates, proteins, fibers and a wide range of vitamins and minerals. தானியங்கள் வழங்குகின்ற ஊட்டச்சத்துக்கள் யாவை? கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், நார்கள் மற்றும் பல வகையான விட்டமின்கள், கனிமங்கள் போன்ற ஊட்டச்சத்துக்களை தானியங்கள் வழங்குகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த பொட்டானிக்கல் நேம் ஆஃப் எனி 2 plants used in making paper pulp. ஸோ 2 மார்க் கொஸ்டினால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனி 2 plant நேம் கேட்டிருக்காங்க ஆர் எனி 4 plant நேம் கேட்கலாம். ஸோ 2 plant நேம்னா ஈச் plant நேமுக்கு ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலி 2 மார்க். ஸோ 4 plant நேம் என்பது ஈச் கெட்டிங் ஆஃப் மார்க், டோட்டலி 2 மார்க். ஸோ மீலியா அசாடிராக்டா, நியோ லமார்கியா சைனன்சிஸ், கேசுரினா ஸ்பீசியஸ், யூக்கலிப்டஸ் ஸ்பீசியஸ். காகிதக்கூழ் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஏதேனும் 2 தாவரங்களின் தாவரவியல் பெயரினை எழுதுக. ஸோ மீலியா அசடிராக்டா, நியோ லமார்கியா சைனன்சிஸ், கேசுரினா சிட்ரினம், யூக்கலிப்டஸ் சிட்ரினம். ஸோ பொட்டானிக்கல் நேம் தாவரவியல் பேரை நல்லா படிச்சுக்கிட்டு அதை ஞாபகம் வச்சு எழுதலாம். எழுதும் போது ஸ்பீசிஸ் நேம் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்பீசிஸ் நேம், அதாவது சிட்ரின பேரை சேர்த்து எழுதுங்க. இல்லை சிட்ரினம்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை மட்டும் எழுதினா போதும். ஜீனஸ் நேம் மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மைதா அண்ட் இட்ஸ் யூசஸ். ஸோ 2 மார்க் கொஸ்டின்றதுனால மைதா பற்றி எழுதுனா அதுக்கு 1 மார்க்கு, அது யூசஸ் எழுதுனா 1 மார்க். ஸோ டோட்டலி 2 மார்க்ஸ். ப்ராசஸ்டு வீட் ஃப்ளார் தட் ஹாஸ் லிட்டில் ஃபைபர் இஸ் கால்டு மைதா. நெக்ஸ்ட் யூசஸ், இட் இஸ் யூஸ்டு எக்ஸ்டென்சிவ்லி இன் மேக்கிங் பரோட்டா, நான் அண்டு பேக்கரி ப்ராடக்ட்ஸ். ஸோ மைதாவில் வந்து ஃபைபர் லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஸோ இது வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ இட் இஸ் காஸ் டயபெட்டிக்ஸ். மைதா மற்றும் அதன் பயன்கள் பற்றி சிறு குறிப்பு எழுதுக. ஸோ மைதா எனப்படுவது நார்ச்சத்து அற்ற பதப்படுத்தப்பட்ட கோதுமை மாவு ஆகும். இதனுடைய பயன்கள் பரோட்டா, ரொட்டி மற்றும் அடுமனை பொருட்களை தயாரிக்க பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ மைதா என்பது நார்ச்சத்து அற்றது. ஸோ இது வந்து உடல்நலத்துக்கு அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும் போது தீங்கு விளைவிக்கிறது, நீரிழிவு நோய் வருவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், why do we need to eat vegetables and what do the
provide us. Vegetables are the important part of healthy eating and provide many nutrients including potassium, fiber, folic acid and vitamins. Vitamins means A, E and C. The nutrients in vegetables are vital for maintenance of our health. நாம் ஏன் காய்கறிகளை சாப்பிட வேண்டும்? அவை நமக்கு என்ன தருகின்றன? காய்கறிகளுக்கு ஆரோக்கியமான உணவில் பங்கு உள்ளது. பொட்டாசியம், நார்ச்சத்துக்கள், போலிக் அமிலம், வைட்டமின்கள் ஏ, இ மற்றும் சி போன்ற பல ஊட்டச்சத்துக்களை காய்கறிகள் வழங்குகின்றன. இதிலுள்ள ஊட்டச்சத்துக்கள் நமது ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு மிகவும் அவசியம். ரைட் த பொட்டானிக்கல் நேம் ஆஃப் எனி டூ கமர்ஷியல் காட்டன். ஸோ ஆல்ரெடி நம்ம 1 மார்க் கொஸ்டினில் பார்த்துருக்கோம் காட்டன்ஸை பற்றி. நியூ வேர்ல்டு ஸ்பீசிஸ் காசிபியம் இர்சூட்டம், காசிபியம் பார்படன்ஸ். ஸோ நியூ வேர்ல்டு ஸ்பீசிலேருந்து ஏதாவது ஒன்று எழுதலாம், இல்லை ரெண்டுமே எழுதலாம். அதுமாதிரி ஓல்டு வேர்ல்டு ஸ்பீசிலேருந்து ஏதாவது ரெண்டோ ஒன்று எழுதலாம். ஸோ ஓல்டு வேர்ல்டு ஸ்பீசிஸ் ஆர் காசிபியம் ஆர்போரியம் அண்டு காசிபியம் ஹெர்பேஷியம். வணிக பருத்தி சுட்டனங்களில் ஏதேனும் இரண்டின் தாவரவியல் பெயரினை எழுதுக. புதிய உலக சிற்றினங்கள் காசிபியம் இர்சூட்டம், காசிபியம் பார்படன்ஸ். பழைய உலக சிற்றினங்கள் காசிபியம் ஆர்போரியம், காசிபியம் ஹெர்பேஷியம். நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ், 3 மதிப்பெண் வினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த ஆரிஜின் அண்ட் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் கிரீன் கிராம் அண்ட் ரெட் கிராம். ஸோ கிரீன் கிராம் ரெட் கிராம் அப்படின்னு ரெண்டும் கேட்கும்போது இது 3 மார்க் கொஸ்டின்றதுனால நம்ம ஒன்றுத்துக்கு 1.5 மார்க்கு, இன்னொன்றுத்துக்கு 1.5 மார்க்கு, டோட்டலி 3 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் கிரீன் கிராமு. கிரீன் கிராம் botanical name of green gram is Vigna radiata. Origin, green gram is a native of India and the earliest archaeological evidence are found in the state of Maharashtra. ஸோ இங்கே பிளேஸ் வந்து முக்கியமானது இந்தியா அண்டு மகாராஷ்டிரா. தென் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன், இட் இஸ் கல்டிவேட்டட் இன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ், கர்நாடகா அண்டு தமிழ்நாடு. ஸோ ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் போது பிளேசஸ் ரொம்ப முக்கியம். ஸோ மத்திய பிரதேஷ், கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு கண்டிப்பாக அது எழுதணும். நெக்ஸ்ட்டு ரெட் கிராம் ஆர் பிஜிஎன்பி. ஸோ பொட்டானிக்கல் நேம் இஸ் கஜானஸ் கஜான். ஸோ ஆரிஜின், இட் இஸ் த ஒன்லி பல்ஸ் நேட்டிவ் டு சதர்ன் இந்தியா. ஸோ சதர்ன் இந்தியான்றது இங்கே முக்கியமானது. ஏரியா ஆஃப் கல்டிவேஷன், ஸோ இட் இஸ் மெயின்லி க்ரோன் இன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், கர்நாடகா அண்ட் குஜராத். பாசிப்பயிறு மற்றும் துவரம் பருப்பின் தோற்றம் மற்றும் விளையுமிடத்தை எழுதுக. ஸோ 3 மதிப்பெண் வினான்றதுனால நம்ம பாசிப்பயிருக்கு 1.5 மதிப்பெண்களும், துவரம் பருப்புக்கு 1.5 மதிப்பெண்களும், ஸோ மொத்தமாக 3 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸோ முதல்ல பாசிப்பயிறு. பாசிப்பயினுடைய தாவரல் பெயர் வந்து விக்னா ரேடியேட்டா. தோற்றம், பாசிப்பயிறு இந்தியாவில் தோன்றியது என்பதற்கான தொல்லியல் சான்றுகள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கிடைக்கப்பெற்றன. ரெண்டாவது விளைவிடம். ஸோ தோற்றம் சொல்லும்போது நமக்கு இந்த இந்தியா, மகாராஷ்டிரா அப்படின்ற 2 பெயர்கள் வந்து முக்கியமானது. அடுத்தது விளைவிடம், இது மத்திய பிரதேசம், கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அதிகமாக பயிரிடப்படுகிறது. ஸோ இங்கேயும் பிளேஸ் முக்கியமானது, மத்திய பிரதேசம், கர்நாடகா, தமிழ்நாடு, ஏதாவது 2 மென்ஷன் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு துவரை, கஜானஸ் கஜான். ஸோ தோற்றம், தென்னிந்தியாவில் தோன்றிய ஒரே பருப்பு வகை துவரை. ஸோ தென்னின்றது இங்கே முக்கியமான வார்த்தை, அது எழுதி ஆகணும். அடுத்தது விளையுமிடம், இது மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், கர்நாடகா, குஜராத் போன்ற மாநிலங்களில் அதிகமாக பயிரிடப்படுகின்றன. ஸோ விளையுமிடம் சொல்லும்போது நம்ம ஏதாவது 2 எழுதினா போதும். மகாராஷ்டிரா, ஆந்திரா, மத்திய பிரதேசம், கர்நாடகா, குஜராத், இதில் ஏதாவது 2ஓ 3ஓ மேக்ஸிமம் என்னது எழுத முடியுமோ எழுதலாம். நெக்ஸ்ட்டு எனுமரேட் த யூசஸ் ஆஃப் பிளாக் கிராம். ஸோ இது 3 மார்க் கொஸ்டின்ல ஏதாவது எனி 3 யூசஸ் நம்ம எழுதி ஆகணும். யூசஸ் ஆஃப் பிளாக் கிராம். ஸோ பிளாக் கிராமுடைய பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா விக்னா முங்கோ. ஃபஸ்ட் பாயிண்ட்டு, இட் இஸ் ஈட்டன் ஹோல் ஆர் ஸ்பிளிட், பாயில்டு ஆர் ரோஸ்டட் ஆர் கிரவுண்ட் இன்டு ஃப்ளார். பிளாக் கிராம் பேட்டர் இஸ் எ மேஜர் இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் popular southern Indian breakfast dishes. Last point is split pulses is used in seasoning Indian curries. உளுந்தின் பயன்களை பட்டியலிடுக.
ஸோ இது 3 மதிப்பெண் வினா அப்படின்றதுனால ஏதாவது 3 பயன்கள் எழுதணும். ஸோ ஒவ்வொரு பயனுக்கும் 1 மதிப்பெண்களும் 3 மதிப்பெண்கள் வழங்கப்படும். உளுந்தின் பயன்கள். இதனுடைய தாவரல் பெயர் பார்த்திங்க அப்படின்னா விக்னா முங்கோ. உளுந்து விதைகள் முழுவதுமாகவோ உடைத்தோ வறுத்தோ அல்லது மாவாக அரைத்தோ உண்ணப்படுகிறது. உளுந்து மாவு பிரபலமான தென்னிந்திய காலை சிற்றுண்டிகளில் உணவை தயாரிப்பதற்கான ஒரு முக்கிய பொருளாக உள்ளது. உடைத்த உளுத்தம்பருப்பு இந்திய குழம்பு வகைகளில் தாளிக்க பயன்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த பைனாமியல் நேம் அண்ட் மெடிசினல் யூசஸ் ஆஃப் holy basil and wild grape. So numerous medicinal plants are there in your textbook. So here asked holy basil and wild grape. So you can write the botanical name and any 1 or 2 medicinal uses of these medicinal plants. Holy basil is a common name. The botanical name of holy basil is Ocimum sanctum. The medicinal uses: the leaves are stimulant, antiseptic, anti-hypertensive and antibacterial and expectorant. Used in bronchitis. A decoction of root is given as a diaphoretic in malarial fever. Next, wild grape. So the botanical name of wild grape is Cissus quadrangularis. The medicinal uses are: paste obtained from the powdered stem and root is used in bone fracture. So very important. Whole plant is used to treat asthma and stomach troubles. So the Cissus quadrangularis is rich in calcium. So it is regularly used in bone fracture treatments. துளசி மற்றும் பிரண்டையின் தாவரவியல் பெயர் மற்றும் மருத்துவ பயன்களை எழுதுக. ஸோ இங்கே துளசி மற்றும் பிரண்டை என்ற மருத்துவ தாவரங்களுடைய மருத்துவ பயன்கள் மற்றும் தாவர பெயர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய மருத்துவ தாவரங்கள் வந்து நம்ம புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுலேருந்து நமக்கு 2 கேட்கப்பட்டுள்ளது. ஸோ துளசி என்பது அதனுடைய பொதுப்பெயர். எதனுடைய பொதுப்பெயர் அப்படின்னா ஆசிமம் டெனுயிஃப்ளோரம் அதனுடைய தாவரவியல் பெயர். துளசியினுடைய தாவரவியல் பெயர் வந்து ஆசிமம் டெனுயிஃப்ளோரம். இதனுடைய மருத்துவ பயன்கள் பார்த்திங்க அப்படின்னா இலைகள் தூண்டியாக, நுண்ணுயிர் எதிர்ப்பியாக, உயர் இரத்த அழுத்த எதிர்ப்பியாக, பாக்டீரிய நீக்கியாக, கோழை அகற்றியாக பயன்படுகிறது. ஸோ ஏதாவது 1, 2 மருத்துவ பயன்கள் நம்ம எழுதலாம். இதன் வேரிலிருந்து பெறப்படும் கஷாயம் மலேரியா காய்ச்சலுக்கு வியர்வை ஊக்கியாக பயன்படுகிறது. ஸோ அடுத்தது பிரண்டை. ஸோ பிரண்டையினுடைய தாவரல் பெயர் பார்த்திங்க அப்படின்னா சிசஸ் குவாட்ராங்குலாரிஸ். ஸோ இதனுடைய மருத்துவ பயன்கள் அப்படின்னா தண்டு மற்றும் வேர்களை அரைத்து தயாரிக்கப்படும் களிம்பு எலும்பு முறிவுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆஸ்துமா மற்றும் வயிற்று தொடர்பான குறைபாடுகளுக்கு முழு தாவரமும் பயன்படுகிறது. ஸோ இப்போ இந்த பிரண்டையானது கால்சியம் சத்து நிறைந்து காணப்படுவதனால் பிரபலமாக எலும்பு முறிவுகளில் இந்த நாட்டு மருத்துவம் சொல்லக்கூடிய ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவத்தில் அதிகமாக எலும்பு முறிவுக்கு இந்த பிரண்டையை பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு, enumerate the uses of jute. So jute is used for safe packaging in view of being natural, renewable, biodegradable and eco-friendly products. So 3 mark question ஏதாவது 3 points நம்ம எழுதணும். Second point, it is used in bagging and wrapping textiles. About 75% of the jute produced is used for manufacturing socks and bags. It is also used in manufacture of blankets, rags, curtains, etc. It is also being used as a textile fiber in recent years. சணலின் பயன்களை பட்டியலிடுக. சணல் இயற்கையான மறுசுழற்சி செய்யக்கூடிய, மக்கக்கூடிய, சுற்றுச்சூழலுக்கு உகந்த, பாதுகாப்பான பொதிகட்டும் பொருள். ஸோ துணிகளை போர்த்தவும் மூட்டை கட்டவும் பயன்படுகிறது. ஸோ இப்போ சணல் தான் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம். இதுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பேக்ஸ் பதிலாக நம்ம சணல் பைகளை யூஸ் பண்ணுறோம். இது இயற்கைக்கு உகந்தது, மறுசுழற்சி அதாவது மக்கக்கூடியது. பிளாஸ்டிக் மாதிரி நம்ம பொல்யூஷன், அதாவது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடியது கிடையாது. சணல் உற்பத்தியில் 75% காலுறை தயாரிக்கவும் பைகள் செய்யவும் பயன்படுகிறது.
போர்வைகள், கம்பளி போர்வைகள், திரைச்சீலைகள் தயாரிப்பிலும் பயன்படுகிறது. சமீப காலமாக நெசவு நாராக பயன்படுகிறது. ஸோ நெசவு தொழிலையும் இந்த சணலை வந்து நம்ம சமீப காலங்களில் பயன்படுத்திட்டு வரோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த பொட்டானிக்கல் நேம் ஆஃப் ரப்பர், லிஸ்ட் அவுட் த யூசஸ் ஆஃப் concentrated latex and foamed latex. So botanical name of rubber, Hevea brasiliensis. Concentrated latex is used for making gloves, balloons and condoms. Foamed latex is used in the manufacture of cushions, pillows and life belts. ரப்பரின் தாவரவியல் பெயரினை எழுதுக. அடர் மரப்பால் மற்றும் நுரையூட்டிய மரப்பாலின் பயன்களை பட்டியலிடுக. ஸோ ரப்பரின் தாவரவியல் பெயர் ஹீவியா பிரேசிலென்சிஸ். அடர் மரப்பால் கையுறைகள், பலூன்கள் மற்றும் கருத்தடை சாதனங்கள் தயாரிப்பதில் பயன்படுத்தப்படுகிறது. நுரையூட்டிய மரப்பால் மெத்தைகள், தலையணைகள் மற்றும் உயிர்காப்பு பட்டைகள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின், 5 மதிப்பெண் வினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் which wood is better for making furniture and write its uses. So teak is one of the best timber of the world for making furniture. So botanical name is Tectona grandis. The hardwood is golden yellow to golden brown when fleshy sawn, turning darker when exposed to light. Known for its durability as it is immune to the attack of termites and fungus. The wood does not split or crack and it is carpenter friendly wood. It was a chief railway carriage and wagon wood in India. Shipbuilding and bridge building depends on teak wood. It is also used in making boats, toys, plywoods, door frames and doors. So 5 mark question ஏதாவது 5 points நம்ம எழுதியாகணும். மரச்சாமான்கள் செய்ய உகந்த கட்டை எது என்பதை விவாதி, அதன் பயன்களை எழுதுக. தேக்கு, என்னுடைய தாவரவியல் பேர் பார்த்தீங்கன்னா டெக்டோனா கிராண்டிஸ். தேக்கு உலகத்தின் மிகச்சிறந்த கட்டைகளில் ஒன்று. மரச்சாமான்கள் செய்ய உகந்த கட்டையாகும். புதிதாக அறுக்கப்பட்ட வன்கட்டை தங்க நிற மஞ்சளிலிருந்து தங்க நிற பழுப்பாகவும் ஒளியில் வெளிப்படும் போது அடர் நிறமாகவும் மாறும். கரையான் மற்றும் பூஞ்சைகளின் எதிர்ப்பாற்றல் கொண்டதால் இது நீண்டகால பயன்பாட்டிற்கு உகந்தது. இந்த கட்டையானது உடைதல் மற்றும் கீறலுறுதல் இல்லாததால், அதாவது கீறலுறாததால் தச்சர்களுக்கு தோல்மையானது. டேமேஜும் இருக்காது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம் இது அப்படின்னா கார்பெண்டர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறோம். அதாவது தச்சர்களுக்கு தோல்மையானதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்தியாவில் முக்கிய ரயில் பெட்டி மற்றும் பாரவண்டி, இந்த லோடு ஏற்றுற வண்டி, இதில் வெஹிக்கல்ஸில் பாரவண்டி தயாரிக்க பயன்படும் கட்டையாகும். கப்பல் கட்டுவதும் பாலம் கட்டுவதும் தேக்கு கட்டையை சார்ந்துள்ளது. அடுத்தது படகு, பிளவுடு, கதவு நிலைகள் மற்றும் கதவுகள் செய்ய பயன்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த பொட்டானிக்கல் நேம் அண்ட் ஃபேமிலி ஆஃப் ஸ்டேட் ட்ரீ ஆஃப் தமிழ்நாடு, எனிமரேட் இட்ஸ் யூசஸ். ஸோ த பொட்டானிக்கல் நேம் ஆஃப் ஸ்டேட் ட்ரீ ஆஃப் தமிழ்நாடு இஸ் பொராசஸ் ஃப்ளாபெலிஃபர், பால்மீரான்னு சொல்லுவோம். ஃபேமிலிஸ் அரிகேசி. இந்த யூசஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுடேட் ஃப்ரம் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் இஸ் கலெக்டட் ஃபார் ப்ரிப்பேரிங் பாம் சுகர். Inflorescence is tapped for its sap, which is used as health drink. Sap is processed to get palm jaggery and fermented to give toddy. Endosperm is used as a refreshing summer food. Germinated seeds have an elongated embryo surrounded by fleshy scale leaf which is edible. தமிழ்நாட்டின் மாநில மரத்தின் தாவரியல் மற்றும் குடும்ப பெயரினை எழுதுக. அதன் பயன்களை பட்டியலிடுக. தாவரியல் பெயர் பொராசஸ் ஃப்ளாபெலிஃபர், பனை. குடும்பமானது அரிகேசி. பயன்கள் கருப்பட்டி, கருப்பு கட்டி தயாரிக்க அதன் மஞ்சரி அச்சிலிருந்து வெளியேறும் பதநீர் கரைசல் சேகரிக்கப்படுகிறது. மஞ்சரியை வெட்டுவதிலிருந்து கிடைக்கப்பெறும் பதநீர் ஆரோக்கிய பானமாக பயன்படுகிறது. பதநீர் பதப்படுத்தப்பட்டு பனை வெல்லமாகவோ அல்லது புளிக்க வைத்து கல்லாகவோ பெறப்படுகின்றது. இதன் கருவூன் திசு, அதாவது நுங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, புத்துணர்ச்சி தரும் கோடைகால உணவாக பயன்படுகிறது. முளைவிட்ட விதைகளில் உள்ள நீளமான கருவினை சூழ்ந்து காணப்படும் சதைப்பற்றுள்ள செதில் இலை, அதாவது பனங்கிழங்குன்னு சொல்கிறது, இது உண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிவ் எ டீடைல்டு அக்கௌண்ட் ஆன் த நேஷனல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா. ஸோ மேஞ்சிஃபெரா இண்டிகா, மேங்கோ இஸ் அ நேஷனல் ஃப்ரூட் ஆஃப் India.
belongs to the family Anacardiaceae. So mango அப்படின்றது national fruit of India. Origin, the mango is the native to southern Asia, especially Burma and eastern India. Area of cultivation, major mango producing states are Andhra Pradesh, Bihar, Gujarat and Karnataka. Salem, Krishnagiri, Dharmaburi are the major mango producing district of Tamil Nadu. Some of the major cultivars of mango in India are Alphonsa, Banganapalli, Neelam and Malgova. Uses, mango is the major table fruit of India which is rich in beta carotenes. So it is utilized in many ways as desserts, canned, dried and preserved in Indian cuisine. Sour unripe mangoes are used in chutneys, pickles, side dishes or may be eaten raw with salt and chili. Mango pulp is made into jelly. Aerated and non-aerated fruit juice is a popular soft drinks. இந்தியாவின் தேசிய பழம் பற்றி விரிவான விளக்கம் கொடு. ஸோ மேஞ்சிபெரா இண்டிகா மா அப்படின்றது தான் இந்தியாவுடைய தேசிய பழம். இது அனகார்டியேசி குடும்பத்தை சார்ந்தது. தோற்றம், மா தெற்காசியாவை குறிப்பிடமாக, அதாவது பர்மா மற்றும் கிழக்கிந்தியாவை பிறப்பிடமாக கொண்டது. விளையுமிடங்கள், ஆந்திர பிரதேசம், பீகார், குஜராத், கர்நாடகா ஆகியவை மாம்பழம் அதிகமாக பயிரிடப்படும் மாநிலங்களாகும். தமிழகத்தில் சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி ஆகியவை அதிக மாம்பழ உற்பத்தி செய்யும் மாவட்டங்களாகும். அல்போன்சா, பங்கனப்பள்ளி, நீலம், மல்கோவா போன்றவை இந்தியாவின் முக்கிய மாம்பழ வகைகள். பயன்கள், மாம்பழம் இந்தியாவில் அதிக அளவில் உட்கொள்ளப்படும் பழமாகும். இதில் பீட்டா கரோட்டின் அதிகமாக உள்ளது. இது பின் உணவு பாண்டமாகவோ பதப்படுத்தப்பட்டு அடைக்கப்பட்டோ உலர்த்தி பாதுகாக்கப்பட்டோ இந்திய உணவில் பல வழிகளில் பயன்படுத்தப்படுகிறது. புளித்த பழுக்காத மாங்காய் சட்டினி, ஊறுகாய், கூட்டு தயாரிக்கவும் அல்லது உப்பு மிளகாய் சேர்த்து நேரடியாக உண்ணவும் பயன்படுகிறது. மாங்காயின் சதைப்பட்டுள்ள பகுதியானது களிமம் ஜெல்லி தயாரிக்க பயன்படுகிறது. காற்றேற்றப்பட்ட அல்லது காற்றேற்றப்படாத மாம்பழச்சாறு ஒரு பிரபலமான பழச்சாறு பானமாகும். மாணவர்களே, இந்த பகுதியில் நாம் சென்ற பகுதியில் பார்த்ததன் தொடர்ச்சியாக முக்கியமான 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் மற்றும் அதற்கான விளக்கங்களை பார்த்தோம். இதை பயன்படுத்தி தேர்விலே நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வாழ்த்துக்கள்.